ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். தஞ்சாவூர் பக்கத்தில பட்டுக்கோட்டை எல்லாம் பார்த்துருப்பீங்க வீடியோ. நெறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. "நீ குடிச்சிட்டு 3 குழந்தைய சாவடிச்சிய. நீ ஒரு ஆம்பளையா? நீ ஒரு மனுஷனா? நீ ஒரு தகப்பனா? எந்த தகப்பன் வந்து இந்த மாரி செய்வான்? நீ உன் பொண்டாட்டி போயிட்டான்னா, 3 குழந்தைய வச்சுட்டு, படிக்க வச்சுட்டு, நீ நல்லபடியா வாழ்ந்தன்னா, நீ ஒரு ஆம்பள, நீ ஒரு தகப்பன். அவ போயிட்டான்னு சொன்னா, அவள நீ வெட்டணும். அத வுட்டுட்டு, நீ 3 புள்ளைய சாவடிச்சிருக்கியே, நீலாம் ஒரு அப்பனாடா? அப்படின்னா உங்களுக்கு என்னடா புடியும் நான் கேட்குறேன். அப்படி உங்களுக்கு குடிக்கணுமா? அவன அவசியமா நான் கேட்குறேன். அந்த மாரி வந்து 3 புள்ளைய சாவடிக்கிற அளவுக்கு நீங்க குடிக்கணுமா? அந்த மாரி குடிக்கலன்னா யார்றா உங்கள இது பண்ணது? உனக்கு வந்து 10 வருஷம் அவன் கூட குடும்பம் பண்ணிட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு துணைய தேடி ஒரு குழந்தை பெறத்துக்கு ஒரு தாயோட உயிர் போய் வரும். அந்த அந்த வேதனையெல்லாம் நீ அனுபவிச்சுட்டு 3 குழந்தைய பெத்துட்டு, இன்னும் ஒரு துணைய தேடி நீ போறியே! நீலாம் ஒரு பொம்பளையா? நீலாம் ஒரு தாயா? நீ போறது தான் போற. 2, 3 குழந்தைய வந்து யாரும் குழந்தை இல்லாம எத்தனையோ பேர் தவிக்கிறாங்க. அவங்களுக்கு குடுத்துருக்கலாம். நீ வந்து அனாதை ஆசிரமத்தில சேர்த்துட்டு நீ போய் தொலைஞ்சிருக்கலாம்ல. அபிராமி ஏற்கனவே ஒரு அபிராமி. இது 2வது அபிராமி. இப்படியே அபிராமி, அபிராமின்னு போயிட்டு இருந்தா, நாடு என்னத்துக்கு ஆவுறது? ஓ! அப்படி என்ன உனக்கு அது உன் புருஷன்ட்ட இல்லாத இன்னொருத்தன்ட்ட நீ எனக்கு ஒண்ணும் புரியல. இது மாரிலாம் உங்கள அசிங்கமாலாம் பேசுறதுக்கு எனக்கு வாய் வரல. வாய் வருது. எனக்கு அத பேசக்கூடாதுன்னு நெனச்சுட்டு இருக்கிறேன். சரிங்களா? இந்த மாரி ஒரு ஒரு ஆணும், ஒரு பொண்ணும் இன்னொரு துணைய தேடுறதுக்கு இந்த மாரி நீங்க இறங்கிட்டீங்கன்னா, அப்ப எதுக்கு கல்யாணம் பண்றீங்க? அப்புறம் எதுக்கு குழந்தை பெத்துக்கிறீங்க? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு குடும்பம் நான் கேட்கிறேன். இந்த இந்த மாரி ஒரு தவறு செய்றதுனால ஒரு ஒரு பெண்ணுக்கும், ஒரு ஒரு ஆணுக்கும் குடும்பம் குடும்பம் இல்ல நாடே குட்டிச்சவராகுது. இது என்ன பழக்கம்? இது என்னன்னு ஒண்ணும் புரியல. நீங்க செஞ்ச தவறுனால அந்த குழந்தைங்க 3 குழந்தைங்க, அந்த பிஞ்சு குழந்தைங்க அந்த ரத்த வெள்ளத்தில அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அது இதா இருந்தா இதெல்லாம் வந்து கொடுமையான கொடுமை ரொம்ப. அவனுக்கு மட்டும் தண்டனை குடுக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு அந்த பொம்பள போனால்ல வுட்டுட்டு போனா, அவள ஒவ்வொருத்திக்கும் இந்த மாரி தண்டனை குடுத்தா தான் இன்னொரு வாட்டி அந்த மாரி தவறு நடக்காது. ஒவ்வொரு ஆணும் சரி, ஒவ்வொரு பெண்ணும் சரி, இந்த மாரி செய்றவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை குடுக்கும். அந்த ஆளுக்கு மட்டும் குடுக்காம, இந்த பொம்பளைய போனால்ல, ஒருத்தன் வுட்டுட்டு போனால்ல, அவளுக்கும் அந்த இந்த மாரி தண்டனை குடுத்துக்கிட்டே இருந்தா, இனிமேலும் அடுத்த வருடம் யாருமே செய்ய மாட்டாங்க அத தவற. தயவு செய்து இந்த மாரி வேலையில யாரும் செய்யாதீங்க. தயவு செய்து இந்த குழந்தைங்கள எத்தனையோ தாய்மார்கள் குழந்தைக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்றாங்க. குழந்தைய காப்பாத்துறாங்க. போனா போறான்னு சொல்லிட்டு. நீ குடிக்கிறவன வுட்டுட்டு, 3 குழந்தைய வச்சுட்டு தனியா இருந்துட்டு, கஷ்டப்பட்டு நீ குழந்தைய காப்பாத்துனீங்கன்னா, நீ ஒரு பொம்பள. நீ ஒரு தாய். ஒருத்தர தேடி போறியே! நீலாம் ஒரு தாயாடி! உன்னலாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தாயின்ற ஒரு இதுக்கே நீ கேவலப்படுத்துற. இந்த மாரி ஒவ்வொரு பொம்பளைங்க கிளம்புறதுனால, ஒவ்வொரு தாய்க்கும், ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த மாரி வந்து ஒரு ஒரு ஆணுக்கும் வந்து நாடும் குட்டிச்சவராகுது. இதனால வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல.